பிலிப்பியர் 4:13, லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. இன்னொருத்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:80. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரையும் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜனே, மாறிடாத நல்ல மகாநேசரே, இந்த வேலைக்காக நாளுக்காக நன்றி. இப்போதும் எங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே வார்த்தையை தியானிக்கிற வேளையில் வந்திருக்கிற எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யட்டும். வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற அடிமை எல்லாரையும் வசனத்தால் நிரப்பி ஆஸ்வதித்து நடத்தும். எந்த விதத்திலும் எல்லாவற்றையும் வளர்ந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியானவர்களையும் காலங்கள் கற்றுப்படுத்திக்கணும். புறப்பட்டு செல்கிற இடங்களாக அந்த வசனம் வல்லமையாக கிரியை செய்யாக மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தேவன் நம்மோடு பேசுகிற இடைபெறுகிற காரியங்களை நாள் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன்னு சொல்லி ஆவியின் பலத்தினாலே பரிசுத்த பவுல் நிருபங்களில் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதி வச்சார். அப்போது அவர் வார்த்தையினாலே பலனடைந்து, அதுக்கடுத்து கடந்த வாரத்தின் கூட வார்த்தை ராஜாவின் வார்த்தை அதிகாரமுடையதாக இருக்க அப்படினால் இந்த வார்த்தையும் இந்த அதிகாரம் புறப்பட்டு செல்கிற இடங்களெல்லாம் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக பலன் கிடைத்ததுன்னு சொல்லி பார்த்தோம் 2 வாரங்கள். இந்த 3வது வாரத்தின் கூட தேவனுடைய சமூகத்தில் பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இப்போ அந்த கிறிஸ்துவையும் பலப்படுத்துகிற ஒரு காரியத்துக்கு இதை வாசிக்கிறோம். எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வாசித்த லூக்கா 4:14 இந்த வார்த்தை சொல்லுது பாருங்கள். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. ஆண்டவர் செய்கிற ஊழியத்தை விருத்தியாய் செய்யவும், ஆண்டவர் இயேசு ஊழியத்தை எல்லா விதத்திலும் நேர்த்தியை செய்யவும் அவருக்கும் பலன் தேவைப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வார்த்தையை குழப்பிக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவே நம்ம பலப்படுத்தினால எல்லாவற்றையும் நமக்கு பலன் கிடைக்குது. அந்த கிறிஸ்துவுக்கும் இந்த பூமியில் ஊழியம் செய்ய பலன் தேவைப்பட்டது. கர்த்தருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் 100% பூமியில் இருக்கும்போது அவர் மாம்சத்தில் மனுஷனாக வாழ்ந்தார். அல்லேலூயா. அவருடைய மனித தன்மை யாரும் மறைக்கவே முடியாது. ஏன்னா அவர் சாப்பிட்டார், அவரும் தூங்கினார், அவரும் தாகம் எடுக்கிற தண்ணி குடித்தார். ஏன்னா பூமியில் 100% மனுஷனாக இருந்தார். ஆனால் அவர் 100% தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொன்னோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவரும் தன்னை விடுவிக்க வல்லவர் நோக்கி என்ன செய்ய பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் ஜபங்களை ஏறெடுத்தார். அப்போ இவருக்கும் பலன் தேவைப்பட்டது. அந்த பலனானது இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம், தூதன் பலப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசோன காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு பூமியிலே மாம்சத்தில் சரீரத்தில் இருந்த நாட்களில் அவர் ஊழியங்களை செய்ய, இந்த வசனத்தில் பிற்பதி சொல்லி போட்டு பாருங்கள், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அப்போது கீர்த்தின்னு சொன்னால் அவர் ஊழியங்களை செய்ய 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 பிதா மகிமைப்பட்டு கொண்டே இருந்தார், இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருந்தார். அப்போது கீர்த்தி என்னச்சுன்னா, புகழ்ச்சி என்னச்சுன்னா எங்கும் பரம்பிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அப்போது மகிமை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் ஆவியினுடைய பலன்.
கிறிஸ்துவின் மேல் இருந்ததுனால இப்போ இந்த கிறிஸ்து எங்கும் புகழப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. வசனத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து, அந்த பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா. இது நல்ல அறிக்கை செய்கிற நல்ல ஒரு வார்த்தை. அப்போது அந்த கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஆவியானவர் கிறிஸ்துவை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த கிறிஸ்துவானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் நேரடியாகவும் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னொரு வசனம் வாசித்தோம். அந்த புதிய ஏற்பாட்டில் 78வது பக்கத்தில் லூக்கா 1:80 வாசித்தோம். அந்த வசனத்தில் அங்கே யார் பலனடைந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பிள்ளை, எந்த பிள்ளை? ஜான் த பேப்டிஸ்ட், இந்த யோவான் ஸ்நானன். ஆவியின் வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கும் இந்த பிள்ளையும் எதனால் பலப்படுது? ஆவியிலே பலப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசூர் காத்திருக்க தேவ பிள்ளை நல்லா கவனித்து பார்க்கணும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் சபை பாதுகாப்பாக இருக்கும். சபையில் ஜெப தூபம் ஏற்றப்படும். சபை என்ற மனவாட்டிக்கு எப்பவும் தேற்றரவு பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இங்கே வாசித்த வசனங்களில் நம்ம கண்டுபிடிக்கிற சத்தியம் என்ன? ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 120 பேர் கூடியிருக்க மேல் வீட்டில் இறங்கி வந்தது தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவ்வப்போது வருவார். ஆவியானவர் அவ்வப்போது வந்து யாரை பலப்படுத்தணுமோ அவங்கள பலப்படுத்துவார். அப்புறம் அவங்கள பயன்படுத்துவார். அப்புறம் என்ன செய்வார்? கடந்து சென்று விடுவார். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது வந்தவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளில் சபை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் அவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அல்லேலூயா. இப்போ மனவாட்டிக்காக தான் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்காகத்தான் பூமியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவர் நாம் இருக்கிற நாள் வரைக்கும், சபை இருக்கிற நாள் வரைக்கும் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இவர் பலப்படுத்த நாம் எல்லாவற்றையும் பலன் அடைவோம். அதுக்கு நல்ல உதாரணத்தை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். முதல்ல யோவான் ஸ்நானன், 2வது கிறிஸ்து இயேசு, 3வது திருச்சபையாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளையிலும் ஆவியானவர் சொன்னால் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எதற்காக? நாம் செய்ய முடியாத அநேக காரியங்கள், நாம் திகச்சு நிற்கிற அநேக காரியங்கள், என்னால் முடியாது என்று சொல்லி ஸ்தம்பித்து இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் முதல்ல நம்ம சொல்கிற முழுக்க மனுஷனும் இந்த பூமியில் பிறந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய ஏசியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட மனுஷனாகிய யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் அவரை குறித்து வேதம் 1:80 லூக்காவில் சொல்லுது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலங்கொண்டு இஸ்ரவேல் தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஆவியில் பலப்படுத்தப்பட்டபடினால தான் இவனுடைய ஊழியம் ரொம்ப விருத்தியாக இருந்துச்சு. ஏறத்தாழ ஒரு சில வருஷம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு வருஷம் ஊழி செஞ்சாராம் அப்படி கூட நமக்கு துல்லியமாக தெரியாது. ஆனால் சொற்ப மாதங்கள் தான் அவர் ஊழி செஞ்சிருப்பார். சொற்ப வருஷங்கள் தான் ஊழி செஞ்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏறத்தாழ 6 மாதத்திற்கு பூமியில் முந்தி பிறந்தவர். இயேசுனார் ஊழி செய்ய தொடங்கின மாத்திரத்தில், இயேசுனா 30 வயசில் ஊழி தொடங்கினார். இவர் 30 வயசில் ஊழி செய்ய தொடங்கின மாத்திரத்தில் அவர் சிறையில் போட்டாங்க. சிறையில் போட்டு கொஞ்ச நாள் என்ன செய்கிறாரு? அவரை சிரச்சேதம் பண்ணிட்டாங்க. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ இயேசுனார் வர்றதுக்கு தான் அவர் வழி ஆயத்தம் பண்ண வந்தார். இயேசுனாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தான் அவர் வந்தார். அப்போது சொற்ப மாதங்கள் அல்லது வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா 1-2 வருஷங்களாக தான் இருக்குமோ எனக்கு தெரியல, துல்லியமாக சொல்ல முடியாது. இது கணக்கை நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது
சில வருஷங்களோ சில மாதங்களோ தான் ஊழியஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தேசத்தில் அசைவு உண்டாயிற்று. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆவியானவர் இந்த யோவான் ஸ்நானனை பலப்படுத்தினபடினால் அவர் மகிமையான காரியங்களை ஊழியத்தில் செய்தார். அநேகர் என்ன சொன்னா தேடி வர்றாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்டால் அதில் நம்ம தட்டு தேடு மாதிரி 1-2 பேர் நம்ம என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் உண்மையிலே ஞானஸ்நானம் என்பது சத்தியத்தை கேட்டவர்கள், இந்த சத்தியத்தில் நாம் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறோமே, நாமும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவேன்னு சொல்லி அவங்களாம் வந்து என்ன செய்யணும், ஞானஸ்நானத்தை கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் வேத அடிப்படை, வேத முறைமை. ஹல்லேலூயா. அநேக திருச்சபையில் கணக்கு காமிக்கிறக்காண்டி வர்றவங்களுக்கெல்லாம், சத்தியம் தெரியாதவங்களுக்கெல்லாம் இயேசுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு வர்றவங்களுக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. தெரியாதவங்களுக்கு கூட ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. கொடுக்கவே கூடாது. அவங்களாம் மனப்பூர்வமாக நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நான் இயேசு சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்க தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானத்தை வர்றாங்க. வர்றவங்களை பார்த்து வாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அவர் கூப்பிடாம என்ன சொல்ல தெரியுமா, ஆவின் பலன் அவர்கிட்ட இருந்ததுனால யாரையும் அவர் என்ன சொன்னா ரொம்ப ஓவராக கனம் பண்ண மாட்டார், யாரையும் அவர் புகழவும் மாட்டார். அவர் ஆவின் பலத்தோடு விட கிரீஸ்னால தைரியமாக ஊழி செஞ்சார். 1:6 வாசித்து பாருங்க. லூக்கா 3:6 போட்டிருக்குது. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமுக்கு போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திருந்தலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். இப்போ பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணதை கேட்டுட்டு அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, கவனிங்க எப்படி சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை திட்டினான்னா பேசாமத்துக்குருவான். ஆனால் அவங்க அப்பாவும் சேர்த்து திட்டினான்னு வச்சுங்க, ரொம்ப கோபம் வரும். அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டா, உலகத்தை நீங்கள் நடைமுறையில் பாருங்கள், இதில் என்னையை திட்டு, எங்கள் அம்மாவை திட்டுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே வசனத்தை பாருங்கள். இந்த யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. வர்றவங்களை யாரா? அவங்க அப்பா அம்மா. யாரா? விரியன் பாம்பா. விரியன் பாம்புக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதி முடிஞ்சவனுக்கு தான் விரியன் பாம்பு கடிக்குமா. அவ்வளவு விஷம் நிறைந்தது. நல்ல பாம்பு கூட விஷம் கூடுதல் விரியன் பாம்புக்கு தான் இருக்கும். இவர் சொல்கிறார், திட்டாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்கள் அப்பா அம்மா விரியன் பாம்பு, அவ்வளோ விஷம் நிறைந்தவர்கள். அது குட்டிகள் நீங்கள் நினைச்சிங்க, அது போலவே விஷம் நிறைந்தவர்கள். சொல்கிறாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினார். உங்கள் விஷம் நிறைந்த வாழ்வில் நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்க, நரகத்துக்கு போகிற காத்துறீங்க, அதுக்கு தப்பித்துக்கொள்ள நீங்கள் வர்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சபையில் வந்து ஞானஸ்நானம் பெறாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சபை போத இருக்குது. ஆனால் இந்த யோவான் ஸ்நானன் அப்படி பெரிய சந்தோஷத்தோடு கூட அவங்க வரவேற்கல. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு சொன்னார், அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 16:8 நம்ம வாசிக்கிறோம். அப்போது இது இயேசுநாதர் சொன்னதை அவருடைய உபதேசத்துக்கு முன்பதாகவே வாழ்வில் நடைமுறையாக கொண்டிருந்தவர் இந்த யோவான் ஸ்நானன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. பாவத்தை குறித்து என்ன கண்டிச்சு பேசுகிறார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யாரு? அப்போ நீதி மார்க்கத்தை குறித்து பேசுகிறார். அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறார். இப்போ ஒவ்வொரு காலம் பாருங்கள், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். நீங்கள் பெருசாக பேசுகிறீங்களே, ஆபிரகாம் எங்கள் அப்பா, ஆபிரகாம் முற்பிதான்னு சொல்லி பேசுகிறீங்களே, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் நினச்சார்னா இங்கே கிடக்கிற அத்தனை கல்லையும் பிள்ளைகளாக மாற்றிடுவார். நீங்கள் பெருசாக நீங்கள் ஆபிரகாம் சாந்தில் வந்தவங்கன்னு சொல்லி பெருசாக பெருமை பேசிட்டீங்க. பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து இல்லைங்க, பாவத்தை விட்டு ஓய்ங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, அதுக்கடுத்து ஞானஸ்நானத்தை எடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல். எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகிற கிறிஸ்து ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டார். அந்த ஆவியினால் இந்த யோவான் ஸ்நானன் பலப்படுத்தப்பட்டார். அதனால இப்போது அவர் பொது ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தைரியமாக
நற்செய்தி சொல்கிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியும் நம்மளும் சில நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி பூசி மொழி பேசுன்னு சொல்லுவாங்க. பாவம் செஞ்சுட்டாலும் கூட அவங்கள அப்படி மேலோட்டமாக அப்படி தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அவங்க செஞ்ச பாவத்தையும் மன்னிப்பு கேட்க விடாத அளவுக்கு சில நேரத்தில் நடத்திக்கிறோம். இல்லை, வேதவசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தான் வருகிற பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த கண்டிப்பு இல்லாட்டாவே ஆக்கினைக்கு நேரத்தை போக முடியும், நரகத்துக்கு நேரத்தை போக முடியும். அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற ஆவியானவர் அவர் கண்டிக்கிறபடினால தான் ஆக்கினைக்கு தப்ப முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லி பாருங்க. ஒருத்தவங்க பக்கம் சொல்லி சத்தம் வாசிங்க. நீதிமொழிகள் 1:23 பழைய ஏற்பாட்டில் 763 பக்கத்தில், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது எங்க திரும்பி இருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். அடுத்து தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்கிற பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நான் செவி சாய்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ யாராவது ஒருத்தவங்க ஊழியக்காரங்க வேதவசம் சொல்கிற பொழுது இவர் என்ன பெரிய ஒரு கண்டிஷன் போடுறாரு, கடிந்து கொள்றார் அப்படி சொல்லி நீங்கள் அற்பமாக நினச்சி இந்த கடிந்து கொள்ளுதல் திரும்பலைன்னா உங்கள் மேலே ஆவியானுடைய வழி நடத்தல் இருக்காது. நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு அருமையான அதிகாரம், இந்த நீதிமொழி புஸ்தகம் 1 அதிகாரம். என் கடிந்து திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கடிந்து திரும்பணும். ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்க? வேத வசனம் சொல்கிறாங்க. பின்னாடி வார்த்தை தான் சொல்லுது, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இந்த வார்த்தைகள் தெரிவிக்கப்படும் பொழுது, அறிவிக்கப்படும் பொழுது நாம் அசட்டையாவோ நிருசாரமாக இருக்கக்கூடாது. பின்னாடி வசனம் வாசிக்கும் பாருங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் ஒருவனும் இல்லை, என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் கடிந்து கொள்ள வெறுத்துட்டீங்களா? ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது அதுக்கு செவி கொடுக்கும். இல்லாட்டா கடிந்து கொள்ளுதல் அசட்டை செய்யும்போது ஆபத்து வர நேரத்தில் ஆண்டவனை பார்த்து ஆகடி பண்ணுவாராம், நகைப்பாராம். தேவசமுதர் காத்துக்கிற தேவ பிள்ளைகள், இந்த ஆவியை அருள்கிற தேவன் ஆவியினாலவை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். திரும்பமா 3 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 3 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போது ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. மேசியாவோ இவர் மேசியாவோ இருக்குமோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவர் பப்ளிக்காக சொல்லிட்டார், நான் மேசியா கிடையாது, நான் கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லிட்டார். இப்போ பாருங்கள், ஜனங்கள் வர்றாங்க, நாங்கள் என்ன செய்வேன்னு சொல்லி கேட்குறாங்க. 10ஆம் வசனத்தில் ஞானஸ்நானம் பெறணும், நாங்கள் என்ன செய்யணும்? 11ஆம் வசனத்தில் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்யணும். அப்படி என்ன அர்த்தம்? ஆமாம், இந்த பழைய ஏற்பாட்டு ப்ரொசீஜர் நீங்கள் நினச்சி விட்டுறாதீங்க. இல்லாட்டா நம்மகிட்ட 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நினச்சுமா ஒன்று கொடுக்கும். அதுக்காண்டி ஒருத்தர் போட்டுக்கிட்டே நீங்கள் 2 வச்சுருக்கீங்களா, 2க்கு மேலே வச்சுருக்கீங்களா தாங்குன்னு கேட்டால் அதை வேசத்துக்கு உட்பட்டு கிடையாது. இல்லாதவனுக்கு இருக்கிற நினைச்சணும் கொடுக்கணும். ஆகாரத்தில் அப்படி தான் செய்யணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜனங்களுக்கு அடுத்து பாருங்கள், 12ஆம் வசனத்தில் ஆயக்காரர்கள் வரி வசூல் பண்ண வர்றாங்க. அவங்க போதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதீர்கள். இந்த ஆயக்காரனாவே சுங்கச்சாவடிக்காரங்க அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டில் ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா வாங்கன்னு சொன்னால் இந்த சுங்கச்சாவடிக்காரங்க என்ன செய்வாங்க? ஒரு ஆள்கிட்ட
டபுளாக வாங்குவாங்க, ட்ரிபிளாக கூட வாங்குவாங்க. அதனால் இவங்க அதிகமாக வாங்கினால அவங்களையும் கடிந்து கொள்கிறார். அடுத்தபடியாக வசனம் வாசிக்கிறோம். போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் செய்யாமலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்திலே பாருங்க, சம்பளம் போதும்னு சொல்லி சம்பளத்தை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். யாருக்கு இடுக்கு செஞ்சு பொய் குற்றச்சாட்டி அபராதம் போட்டு சம்பளத்துக்கு மேலே கிம்பளம் வாங்கிறாதீங்க. அடுத்தபடியாக யோவான் செய்கிற காரியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார், நியாய தீர்ப்பு சொல்கிறார். எப்படி? யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமா, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியில் இவ்வாறு அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றார். இதுதான் நியாய தீர்ப்பு. கோதுமை தான் என்ன செய்யப்படும்? ஸ்டோரில் கொண்டு போய் சேமித்து வைக்கப்படும். பதர் அக்னியிலே சுட்டு எரிக்கப்படும். அப்படின்னா கோதுமை மணி சொன்னால் பாவமணி பெற்றுக்கொண்டவர்கள், தேவசமத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் கோதுமை மணி. பதர் என்று சொன்னால் சத்தியம் இருக்கும். இந்த பதருக்குள்ளே அந்த கற்காய்க்குள்ளே ஒரு அரிசி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சோண்டு குருணை இருக்கும். ஆனால் அதெல்லாம் சாப்பாட்டு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அதை சுட்டெரிக்கிறதுக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்க? சுட்டெரித்து போட்டுருவாங்க. இது நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டுமா? நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துருக்கோம். இன்றைக்கும் கூட கர்த்தராகிய தேவன் நம்மகிட்ட சொல்கிற காரியம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு கூட சில நேரத்தில் பழைய பாவங்களை செய்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஆவியானவரை உணர்த்தி காமிச்சிட்டே இருப்பார். பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை குறித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த உணர்வுக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம், உணர்வுக்கு இணங்கிட்டோம்னா தப்பிச்சோம், நித்தியத்தில் போய் சேர்ந்துடலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம பரலோகத்தில் போய் சேரவே முடியாது. தொடர்ந்து தேவஸ்தான வசனங்கள் வாசிக்கிற பொழுது நம்ம வாசித்த 4:14 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்தை வாசித்தோம். அதில் இயேசு கிறிஸ்து ஆவியின் பலத்தினாலே அங்கே போய் அவருடைய கீர்த்தி என்ன செஞ்சா எங்கும் பரம்பிற்று. அப்போது இப்போ ஆவியோட பலத்தினாலும் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை இதுக்கு முன்னமே 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிற பொழுது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது ஆவியிலே பலன் கொண்டார், ஆவியானவராலே அவர் ஏவப்பட்டார், ஆவியானவர் அவர் வழி நடத்தி கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகளாய் நமக்கும் இந்த ஆவியின் பலன் என்பது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் இயேசு ஆவியின் பலத்தினால தான் ஊழியங்களை செய்தார். இதை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அபிஷேகத்தை குறித்து வாசிக்கிறோம். அது இயேசுவை குறித்து, இயேசு மேல் இருக்கிற அபிஷேகத்தை குறித்து, இயேசுநாதரை எதற்கு தேவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இது அநேக இடங்களில் வாசிக்கிற பொழுது இந்த ஆவியானவர் அல்லது இந்த அபிஷேகம் நம்ம எப்படி நடத்துகிறது, எதற்காக நடத்துகிறது சொல்கிற பொழுது இது நம்முடைய வாழ்வில் யோவான் ஸ்நானன், அடுத்து இயேசு கிறிஸ்து, அடுத்து திருச்சபை ஆகிய விசுவாசங்களை நாம் நடத்தப்படுவது ஆவியானவர்களால் நடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல்ல ஏசாயாவை வாசிக்கலாம். இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம். சுவிசேஷம் முதலாவது யாருக்கு தான் போகணுமா? நற்செய்தி எங்கே தான் போகணுமா? யாருக்கு தான் போகணுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம். என்ன அபிஷேகம்னா அடுத்து ஒரு லிஸ்ட் போடுறாங்க பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டணும், விடுதலை கொடுக்கணும், கட்டவிழ்த்தலை கூறணும், நம்முடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளையும்
கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவினுக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது அல்லது கிறிஸ்து ஆவியால் ஏவப்பட்டு அவர் செய்கிற காரியங்கள், என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் பாருங்கள். இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டையும் வாசி பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகிற தெய்வம் கிறிஸ்துவை கொண்டு சபைக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகிற தெய்வம். இப்போ கிறிஸ்துவையே ஆவியான பலத்தினால தான் நடத்தப்பட்டு இந்த அனைத்து காரியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியின் பலன் நமக்கு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. இந்த ஆவியின் பலத்தினால தான் நம்ம பூமியில் குடும்பத்தையோ அல்லது கொடுக்கப்பட்ட வேலையையோ அல்லது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையோ நாம் செய்ய முடியும், நடத்த முடியும். தனிப்பட்ட முறையில் என்னுடைய சரீர அல்லது என்னுடைய சுயத்தில் நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து தொடர்ந்து இப்போ ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டான்னு சொல்லப்பட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஊழியத்தில் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் முதல்ல 8ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவருக்கு கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகிறவர் ஆவியின் பலத்தினாலே இவர் இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்தை செய்கிறார். இந்த ஊழியத்தில் என்ன காரியம் நடக்குது பார்த்தீங்களா? அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகின்றன, பிணியாளிகள் சொஸ்தமாக்கப்படுகின்றன. இதைத்தான் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரேய இயேசுவை கர்த்தராய் தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்னென்ன செஞ்சாரு? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போது பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்னைக்கு நமக்கும் தம்முடைய ஆவியை கொடுத்து அந்த ஆவியினாலே நம்ம கிரியில் நடப்பிக்கிற பொழுது எந்த விதமான பொல்லாங்கியும் ஜெயித்து நான் அந்த பூமியில் ஊழியங்களை செய்ய முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், சகல காரியங்களையும் நம்ம செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது திரும்பமாக இயேசுவை வாசிக்கிறோம். அதே மத்தேயுல 11ஆம் அதிகாரம் 3 முதல் வசனம் 6 வரைக்கும் வாசிக்கிற பொழுது யோவானுடைய மனசில் ஒரு சந்தேகம் வந்துட்டு, நாம் ஊழிய செய்ய வந்தோம், கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்தோம், ஆனால் இப்போ ஜெயிலில் போட்டாங்க, நம்ம வழி ஆயத்தம் பண்ண முடியாமல் உள்ளே இருக்கிறோம். இப்போது கிறிஸ்து அவருடைய சுபாவத்தை போல் இயேசு இப்போ ஊழி செய்கிறார். அவர் தானா? அவர் ஏற்கனவே ஞானசம் கொடுத்துட்டாரு, ஆனால் திரும்ப அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி அவருடைய யோவானுடைய சீடர்கள் அனுப்பிச்சு விடுறார். அப்போது சீடர்கள் போய் இயேசுகிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுது. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடை ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து இப்போ அநேக காரியங்களை செய்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க, என்னை குறித்து என்ன கேட்குறீங்க, கேள்விப்படுறீங்க, அது என்னை குறித்து கேள்விப்பட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க காரியம் என்னென்ன? குருடர் பார்க்குறாங்க, நடக்கிறாங்க, ஸ்தோத்திரமாகறாங்க, செவிடர் கேட்குறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடனடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. இத்தனை காரியங்களும் ஆவியின் பலனோடு கர்த்தர் செய்தபடினால அதே கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துகிறவர். இந்த கிறிஸ்துவை பலப்படுத்துகிற பொழுது நாமும் எல்லாவற்றையும் செய்ய பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற பொழுது நாம் பலனடைகிறோம். அடுத்து மற்றவர்களை என்ன சொன்னால் பலனடை செய்கிறோம். அப்போது அதுக்கடுத்து எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கிடைக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது புதிய ஏற்பாட்டு காரியங்களை பார்த்துக்கிட்டே வருகிறோம். வருகிற பொழுது பழைய ஏற்பாட்டின் காரியங்களும் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டவர்கள் என்னென்ன செஞ்சாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆவியின் பலனாலே பகிரங்கமாக பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஊழியக்காரர் எல்லாரும் ஆவியின் பலனால தான் ஊழியங்களை செஞ்சாங்க. அவங்க எழுந்தாங்க, பிரகாசித்தாங்க. ஆனால் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்குகிறார். அந்த மனுஷன் முதல்ல அவனை செலக்ட் பண்ணுற போது அப்படியும் ரொம்ப தாழ்மை நடந்துட்டு போனான். அதுக்கடுத்து சீட்டு விழுந்து அவனை தேடி பார்க்குற பொழுது பயந்து போய் அவன் கூட்டத்துக்குள்ளே இருந்தான். கூட்டத்துக்குள்ளே இல்லை, எங்கே இருந்தானா தளவாடங்களுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான். ஆயுதங்கள் இருக்கிற இடத்துல நினைச்சிட்டான், யார் தேடினாலும் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு அங்கே ஒழிஞ்சிக்கிட்டான். ஆனாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து அவனை திரும்ப ஒரு தரம் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணி ராஜாவை ஏற்படுத்திட்டாங்க. இப்போது ஒரு பிரச்சனை வருது. பக்கத்து தேசத்துக்காரங்க பிரச்சனை கொண்டு வராங்க. அந்த பிரச்சனை மத்தியில் அவன் செய்கிற காரியத்தை தான் 1 சாமுவேல் 11 வாசிக்கிறோம். இந்த நாகாஸ் எனும் அம்மோனியன் வந்து கீழாத்தில் யாபேசன் செஞ்சால் முற்றுகை போட்டான். இப்போது பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. சவுலுக்கு இந்த விவரம் தெரியாது. சவுல் ராஜாவாக இருந்துட்டு கூட என்ன செய்யறான்னா 5ஆம் வசனத்தில் எப்பவும் போல் மாடுகளை மேய்ச்சிட்டு வயலில் இருந்து நினைச்சினான் வர்றான். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து முகாந்திரம் என்னென்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினாலே அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஒரு 2 மாட்டை பிடிச்சு நினைச்சுன்னா துண்டித்து அந்த மாட்டை ஸ்தானாதிபதிகள் கையில் கொடுத்து தேசம் எங்கே அனுப்பிச்சி விடுறான். அவங்க எல்லாரும் போய் சவுல் பின்னாடியும் சாமுவேல் பின்னாடியும் யாரெல்லாம் வரலையோ அவங்க மாடுகள் இப்படி செய்யப்படி சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. உடனே ஒரு பயங்கரம் உண்டானதில்லை. வசனம் சொல்லி 7ஆம் வசனத்தில் கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்துக்கு வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஆவியின் நடத்துதல், ஆவியின் ஏவுதல், ஆவியினாலே பலப்படுத்தப்படுதல். இந்த காரியம் இந்த சவுலுக்கு அந்த மாதத்தில் அவன் செஞ்ச காரியம் ஒரு 2 மாட்டை நினச்சிட்டா நான் வெட்டி தேசம் முழுவதும் பகிர்ந்து கொடுக்குறான். அது உண்ணுவதற்காக அல்ல, சாப்பிட்றதுக்காக அல்ல. இது ஒரு உங்களுக்கு அடையாளம். யுத்தத்துக்கு கண்டிப்பாக வரணும். இது ஆவியுடைய ஏவுதல்னால செஞ்சதுனால, ஆவியான பலப்படுத்தி செஞ்சதுனால பாருங்கள் கர்த்தரால் உண்டான பயங்கரம் தேசம் ஜனங்கள் எல்லாருமே வந்துருச்சு. எல்லாருமே என்ன ஒருமனப்பட்ட யுத்தத்துக்கு வர்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே சவுல் தான் பின்னாடி நம்ம வாசிக்கிற பொழுது அவன் தப்பு செஞ்சதுனால, அவன்கிட்டருந்து ஆவியான ஈடுபட்டதுனால எல்லாரும் நினைச்சிருவாங்க, அவனை விட்டு விலகி போயிடுவாங்க. யுத்த சரி ஆளே இருக்காது. இதே சவுல் தான் ஆவியை இழந்ததுனால அசுத்த ஆவியை தேடி போகிறான். தேவஜனமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா ஆவியினால் பலப்படுத்தப்படுகிற பொழுது அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்குது. பாருங்கள், அவன் லக்கமாக்குறான். 3 லட்சம் பேர், யூதாவில் 30,000 பேர் இருந்தாலும் சொல்லி பார்க்கணும். 3,30,000 பேரை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகிறான். பாருங்கள் 11 வருஷத்தில் மறுநாளில் சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து ஒரு ஜாமத்தில் பாளையத்துக்கு வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியர் முறியடித்தான். தப்பினவர்கள் 2 பேராயிலும் சேர்ந்து ஓடிப்போய் எல்லாரும் சிதறி போனார்கள். இப்போது பயங்கரமான ஒரு வெற்றி கிடச்சிட்டு. எதனால? இது ஆவியானவர் பலப்படுத்தினால வந்த வெற்றி. எல்லாவற்றும் எனக்கு பலம் உண்டு. அதே சமயத்தில் பலப்படுத்தினால வெற்றி உண்டு, பலப்படுத்தினால ஆசீர்வாதம் உண்டு, பலப்படுத்தினால எல்லா நன்மையும் நடக்கும், எல்லாவற்றையும் நடத்துவார். ஆனால் ஆவியானவரை இழந்த பிற்பாடு அவன் பின்னாடி போகிற ஆட்களையும் 300, 600 இந்த கணக்கில் தான் வரும்.
அவனும் பின்னாட்களில் பயமடைஞ்சு பெலிஸ்தேர்ட்ட யுத்தம் பண்ண போகிற ஒரு நாளில் பெலிஸ்தர் பாளையத்தை பார்த்து பயந்து வயனிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். ஆண்டவர்கிட்ட விசாரித்து அவருக்கு பதில் சொல்லலை. ஊரின் தும்மில கேட்டால் அதிலும் ஒரு பதில் கிடைக்கல. என்ன செய்கிறது? மக்கள் சொன்ன பழமொழி போல தான், பழமொழியில் இந்த ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆர்சிக்காரங்க முன்னாடி ஒரு குடும்பம் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க சொன்ன பழமொழி போல தான் இந்த சவுல் அந்த காலத்தை செஞ்சுருக்கிறான். என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்சிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மிக்காயல் தூதனையும் தூதன் கையில் ஒரு ஈட்டியும் அவனுக்கு கீழே ஒரு பிசாசு குத்தப்படுறது போல் ஒரு படம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மேக்சிமம் அதிகமான ஆர்சிக்கார வீட்டில் அந்த படத்தை வச்சுருப்பாங்க. ஒரு தூதன், அதாவது பிரதான தூதன் பிசாசை ஈட்டி வச்சு குத்தின வாக்கில் ஒரு படம் இருக்குது. இவங்க என்ன செய்வாங்களா, எப்போவுமே அந்த தூதனை பார்த்து அந்த படத்தை தொட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். தூதனே எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தூதனை தொட்டுட்டு போவாங்களாம். அதில் மிஞ்சின சிலர் என்ன செய்வாங்களாம், அதை அவர் சொன்னார். பிசாசையும் தொட்டுட்டு நீயும் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி போவாங்க. என்ன காரணம்? ரெண்டும் கெட்ட நிலைமை. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னும் விளங்கலை. தூதனை தொட்டுட்டு போகிறவங்க எப்படியாவது பிசாசின் பிரச்சனைக்கு விளக்கி பரவத்தை கொண்டு சேர்த்துன்னு சொல்லி தூதனை தொட்டு கும்பிடுவாங்களாம். தூதனை கும்பிடவே கூடாது. தூதனை கும்பிடுவாங்களாம். அடுத்து தூதனை கும்பிட்டு ரெண்டாவது கீழே இருக்கிற பிசாசு ஈட்டியில் குத்துவாங்கன்னு இருக்கிற பிசாசை பார்த்து அவனையும் தொட்டுட்டு என்ன செய்வாங்களாம், சாத்தானே நீ நரகத்துக்கு வந்துட்டா நீ தான் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க கதை. நமக்கு பக்தியில் உறுதி இருக்கணும், விசுவாசத்தில் உறுதி இருக்கணும். கும்பிட்டா கர்த்தராகி தெய்வத்தை மாத்திரம் நிச்சயணும், கும்பிடணும். இது எந்த கோட்பாட்டை வருது? நம்ம அநேகருக்கு சொன்னால் அநேகர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், பூஜை அறையில் ஏசுனார் போட்டால் வச்சுருக்கோம், மாதா போட்டால் வச்சுருக்குறோம், எங்கள் சாமியில் போட்டால் வச்சுருக்கோம், 10 போட்டா வச்சுருந்தோம், இப்போ 11வது போட்டாவை கிறிஸ்தவ போட்டால் வச்சுருக்குறோம், இப்படி சொல்லுவாங்க. அப்போ எந்த தெய்வங்களை காப்பாற்றும்? எந்த தெய்வமும் அவங்களை காப்பாற்று. ஏன்னா ஒன்றில் உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த சவுல் என்ன செஞ்சானா, கர்த்தரை பின்பற்றினா. இப்போ பின்மாற்றத்தில் போனான். இவன் என்ன செஞ்சுருக்கணும்? இறங்குவேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட இறக்கத்துக்கு கெஞ்சிருக்கணும். அப்போ கண்டிப்பாக நினச்சிருப்பார், பாவமன்னிப்பு கொடுத்து அவனுக்கு இறங்கியிருப்பார். ஆனால் அந்த காரியத்தை அவன் செய்யவே இல்லை. இவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவர் தேடினா பதில் வரல. திரும்பி திரும்பி ஆண்டை கேட்டு இருக்கணும். கண்டிப்பாக அவர் செவியில் ஏறி இருக்கும், கூப்பிடுதலுடைய செவியில் ஏறி இருக்கும். கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிருப்பான். மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்துருப்பார். திரும்ப அவனை யுத்தத்தில் ஜெயிக்க வச்சுருப்பார். அல்லேலூயா. சிம்சோனை ஜெயிக்க வைக்கலையா? கடைசி நேரத்தில் இந்த ஒரு விஷயம் சொல்லி கேட்டானே, அப்போது சிம்சோனுக்கு பிந்தி வந்ததானே சவுல். தெரிஞ்சிருக்க வேண்டாமா அந்த கதையெல்லாம்? இந்த சரித்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? எந்த காரணத்துக்கு ஒன்று கத்தரை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. போய் எங்கே போய் மாட்டிக்கிட்டப்போ, சோசியம் பார்க்குற பெண்ணிட்ட போய் சோசியம் பார்த்து எனக்கு சாம்வேலை எழுப்பி கொண்டு வா, நான் இப்போ யுத்தத்துக்கு போனால் ஜெயம் கிடைக்குமான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறணும். தேவசம் காத்துக்கு தேவப்பிள்ளை அநேகர் ரொம்ப பேர் இப்படி சொல்கிறாங்க, நோய்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, பேய்க்கும் பாரு. பேய்க்கு எங்கே போய் பார்க்க? ஜெபம் தானே பண்ணணும். பாஸ்டர்ட்டு ஜெபம் பண்ணியாச்சு. அந்த ஊரில் ஒன்று சொல்கிறாங்க, அங்கே ஊரில் போய் விசாரித்தா கரெக்டாக சொல்கிறாங்க. தேவசம் காத்துக்கு தேவப்பிள்ளையிலே நம்ம அதுக்கு தான் யாத்திரான புத்தகத்தை திரும்பி திரும்பி வாசிக்கணும். பிசாசும் அற்புதம் செய்யும். அல்லேலூயா. 11 காரியங்களில் பிசாசு எத்தனை காரியத்தை செஞ்சான்? 3 காரியத்தை செஞ்சான். 4வது காரியத்தில் அந்த பிசாசு சொல்கிறான், இது தேவனுடைய விரல், இதுட்டு நம்ம டச் பண்ண முடியாது. தேவனுடைய விரலுக்கு நான் நிற்க முடியுமா? முடியாது. அப்போ உலகத்தானே மந்திரவாதியை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் பின்மாற்றத்தில் போன
தேவ மனுஷன் பின்மாற்றத்தில் போன தேவ பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போனதான் அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு தேவ சமூகத்தை விட்டுட்டு உலகத்தில் அசுத்தாவின் கிரிகளை தேடி ஓடிடவே கூடாது. இன்றைக்கி இது நான் கேள்விப்படுறோம். என்னங்கன்னா, இந்த போட்டுக்கு போகிறாங்கல்ல, அவங்க முன்னாடி ஒரு பாஸ்டர் அவங்க என்ன செய்கிறாங்களா, சில மீன்களை கொண்டு வந்து மீன்களில் மையத்தடி அந்த மீனை என்ன செய்வாங்களா, அந்த போட்டில் வச்சுருவாங்க. உடனே அந்த போட்டுக்கு மீன்கள் அதிகமாக வரும். எப்படி அது? பிசாசுனிய அந்த முதல் 3 தந்திரத்தில் அது ஒரு தந்திரம். அல்லேலூயா. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், முன்னாடி யோபின் காலத்தில் கீமுல உள்ளதை எடுத்துட்டு பிசாசு சோதித்தான். இப்போது கிபியில் ஏசுனார் தொடங்கி கொடுத்து சோதிக்கிறான். எல்லாம் உனக்கு தர்றேன், பூமியில் எல்லாம் உனக்கு தர்றேன், பணிந்துகொள். பிசாசை நீங்கள் பணிந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தாராளமாக ஏராளமாக என்ன வேணும் கிடைக்கும். போயிடாதீங்க. இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலாம், செழிப்பாக இருக்கலாம். ஆனால் நித்திய காலமாக வேதனை அனுபவிக்கணும். அல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு சத்தியம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். போட்டுக்கு போகிறவங்க எல்லோரும் மந்திர வித்தை செஞ்சு மையத்தடை மீன் பிடிக்க போகிறவங்க நல்லா மீன் பிடிக்கிறான்னு சொல்லி தேவ பிள்ளைகள் கூட சிலர் நினைச்சாங்களா, அந்த மீன் பிடிக்கிறதுக்காக மாத்திரம் அந்த காரியத்தை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறாங்களா? இல்லை. இந்த பூமியில் நீங்கள் கோடி கோடியாக உங்கள் வீடு நிறையா பொன்னால் வெள்ளியால் சகல ரத்தினங்களால் குவிச்சு வச்சாலும் உங்கள் ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். அதை மீட்க உங்களால் முடியவே முடியாது. பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சு எதுக்கு? ஒரு புண்ணியம் கிடையாது. அல்லேலூயா. உலகத்தார் சொல்லுவாங்க, ஏசுனாட்டு போனால் பிழைக்க தெரியாதவன். பிழைக்கிறதுக்கான காரியத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு பிழைப்புக்கான வழியை பார்க்கணும். அப்படி சொல்லி மந்திரத்தையும் தந்திரத்தையும் உலகத்தையும் தேடி போகவே கூடாது. அல்லேலூயா. ஆவியானுடைய வழி நடத்தப்பட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு உதாரணம். ஆலயம் கட்ட வந்தவங்க, ஆலயம் கட்டுறதுக்காண்டி தான் அவங்க எல்லாருமே தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. ஆனால் எதிரிகள் எல்லாம் பயமுறுத்தின மாத்திரத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆலயம் கட்டுற பணி நிறுத்திட்டு தொடங்கினவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க, படுக்கையை போட்டாங்க. ஆலயத்தையும் பெண்டிங்கில் வச்சுட்டாங்க. அவங்க வேலையும் பார்க்கவும் அவங்க வீட்டை கட்டவும் தொடங்கிட்டாங்க. ஆண்டவர் கடிந்து கொண்டார். நம்ம வாசித்த மாதிரி நீதிமொழி 1:23 ஆண்டவர் கடிந்து கொண்டார். கடிந்து கொள்வதற்கு திரும்பி செவி கொடுத்த பிற்பாடு தான் அந்த ஆலயம் செருபாபேலின் தலைமையில் கட்டப்பட்டது. அதை எப்படி கடிந்து கொண்டார்? பலத்தினாலும் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் கையில் இருக்க தூக்கு நூலை எப்படி பார்க்குறாரு ஆண்டவர்? அந்த சகரியா 4 கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் போடப்பட்டிருக்க வார்த்தையில் கொஞ்சம் வாசிக்க போகிறோம். சகரியா போட்டது இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனையின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேல் இப்போ என்ன செஞ்சா, தூக்கு நூலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜனத்தின் தலைவன் செருபாபேல் இப்போ தூக்கு நூலை பிடிச்சிட்டான். இப்போ கர்த்தர் அதை சந்தோஷமாக பார்க்குறார். முதல்ல பிடிச்சவன் கீழே போட்டுட்டான், வேலை ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ திரும்பமா தூக்கு நூலை பிடிச்சிட்டான், வேலை தொடங்கிட்டு. எந்த ஒரு பலத்தினாலும் அல்ல, எந்த ஒரு பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியின் பலத்தோடு கூட வேலையை செய்தார்கள். அத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் கூட ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணினார்கள். இதே போல தான் நெகேமியாவும் இதே போல தான். எத்தனை சத்துருக்கள் எழும்பினார்கள், நையாண்டி நக்கல் கேலி கிண்டெல்லாம் பண்ணாங்க. வா ஒரு இடத்துல போய் கூடி பேசுவோம், அழைப்பு கொடுத்தாங்க. அவனை கொண்டு போட்டிருக்காண்டி நெகேமியை எதற்கு செய்வதற்கு ஆவின் பலத்தினாலே நெகேமியான் அலங்கத்தை கட்டி முடித்தான். அல்லேலூயா.
கர்த்தருக்கு சொல்லும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவரை பலப்படுத்துகிற பொழுது எந்த காரியத்தையும் நம்மை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 1:7 வேதம் சொல்லி முடிக்குது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை தந்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தியில் ஆவி நாம் பெறப்பட்டிருக்க அப்படின்னா, பெற்றிருக்க அப்படின்னா நமக்கு எப்போது வெற்றி உண்டு. நம்ம எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, மகத்துவமுள்ள தெய்வமே, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இன்னும் அநேக சத்தியங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் இந்த நாள் தியானித்த வார்த்தையில் கத்தனோடு பேசுனுக்கா இடைப்பட்டிருக்கா ஸ்தோத்திர. ஆண்டவரை, ஆவியானவர் யோவான் ஸ்நானனையும் கிறிஸ்துவையும் சபையும் பலப்படுத்துகிற என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர், நீங்கள் முற்காலங்களானாலும் சரி, இக்காலங்களானாலும் சரி, எக்காலத்திலும் நீர் பலப்படுத்துகிறவர். நீ பலப்படுத்தி எங்களை நடத்துகிறவர். தொடர்ந்து எங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு பலன் தந்து நீ நிரப்ப முடியாது செபிக்கிறோம். இன்னும் நாங்கள் சில நேரங்களில் பயமுள்ள ஆவியினால் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டரே, சவுளை போல நாங்கள் பயம் வந்த மாத்திரத்தில் உலகத்தையோ அசுத்த கிரியில் தேடி போவதற்கு காத்திருந்து ஜெபித்து விசுவாசத்தை நிலைத்திருந்து ஆவின் பலத்தோடு கூட எல்லாவற்றையும் பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வழிநடத்தும். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வார்த்தை சொன்ன அடிமை எல்லாரும் பொருட்படுத்திக் சந்தோஷ சமானத்தை நிரப்பி அனுப்பும். இந்த வார்த்தை என்னாலும் எங்களை வழிநடத்தி செல்லட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கு சதாகாலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.